வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் கேட்கப்பட்ட இவிஎஸ் கொஸ்டினுக்குரிய ஆன்சருக்கு பார்த்தரலாம். நேரடியாக திண்மம் வாயுவாக மாற்றமடைதல் பதங்கமாதல் எனப்படும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது? எலுமிச்சை சாறில் இருக்கக்கூடியது சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் ஆசிட். இந்தியாவின் டெட்ராய்ட் என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது? சென்னை மாநகரம் தான் இந்தியாவோட டெட்ராய்ட். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? டார்ஜிலிங். முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங். கூற்று 1, மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களாகும். கூற்று 2, மரியானா அகழியின் ஆழம் எவரெஸ்ட் உயரத்தை விட அதிகம். இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. கொடுமணல் ஈரோடு பக்கம், தென் கீழடி மதுரை. அப்படி பார்த்தா கரெக்ட் ஆப்ஷன் பி. இங்கே இருக்கு பாருங்க, கொடுமணல் ஈரோடு, கீழடி மதுரை, பட்டணம் கேரளா, ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி. கூற்று 1ஐ கூற்று 2உடன் பொருத்துக. காற்றின் மூலம் விதை பரவல். காற்றுனாலே அனிமோ. ஸோ A2 எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். இங்கே தான் இருக்குது, சி. காற்றின் மூலம் விதை பரவல் அனிமோ கோரி. நீர் மூலம் விதை, நீர்னா ஹைட்ரோ கோரி இருக்கு. விலங்கு மூலம் விதை பரவல், விலங்குனாலே ஜூ தானே, ஜூ கோரி. சுய வழியில் விதை பரவல் ஆட்டோ கோரி, ஆட்டோ அதான் சுய. கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை. அதுக்கு பேர் தொகுதி முத்தோலிகள். மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிமாண வளர்ச்சி பற்றி படிக்கும் படிப்பு மானுடவியல். இது ஈஸி தான், எல்லாருக்கும் தெரியும், மானுடவியல். விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எது? நாட். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான விடை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், ஏதான் சரியான விடை. கூற்று ஏ புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. சரிதான் இது. காரணம், புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒரு முறை பயன்படுத்திவிட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. இதுவும் சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, ஏதான் வரும். முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? தாலமி. புக்கோசிந்தா தாலமி. ஃபர்ஸ்ட் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் தாலமி. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு. இது டேஷில் அமைந்துள்ளது? பிரேசில். அமேசான் காடு இருக்கக்கூடிய இடம் பிரேசில். பின்வருவனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் எது? 1098. புக் பேக்லேயே இருக்கும், 1098. நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு அதிகமாக கரையும் தன்மை உடைய வாயு எது? ஆக்சிஜன். இந்த கனிமத்தை உட்கொள்வதால் ஆஸ்டியோபோரோசிஸை, அதாவது எலும்பு உடையும் தன்மை இருக்கு இல்லையா, அதை தடுக்க முடியும். கால்சியம். எலும்புக்கு முக்கியமே கால்சியம் தான். இதை வச்சு கூட இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். எந்த தாவரத்தின் மகரந்த துகள்கள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது? சோளம். ஹைட்ரில்லா இதெல்லாம் வாட்டர்லேருந்து டக்குன்னு பரவ முடியாது, பட் சோளத்துலேருந்து ஈஸியாக பரவும். கூற்று 1, நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்க்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கியுள்ளது. சரிதான். நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது, ஆனால் அதிகப்படுத்தும். அப்போ என்னன்னா, இதில் உங்களுக்கு கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. இது எங்கே இருக்குன்னா சி. கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறானது. இரு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 மாட்டு சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் வாயு உலைகளில் பயன்படுகின்றன. சரிதான், கோபர் கேஸ். கூற்று 2, உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம். இதுவும் சரிதான். ஸோ இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2ம் சரி. கீழ்காண்பவற்றில் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிகள்? தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம். இதுதான் இதுக்கு சரியான விடை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? பெங்களூரு. இஸ்ரோ இருக்கு இல்லையா, பெங்களூரு. உலக வன விலங்குகள்
தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 3. மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். இது வந்து கூற்று 1. இது சரிதான். காற்றில் 5இல் 4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. இதுவும் சரிதான். ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானது. இந்த கேள்விக்கு இது சரியானது. வெள்ளொளி கதிரின் டேஷ் மூலம் வானவில் தோன்றுகிறது. வானவில் வருது அப்படின்னாலே நிறப்பிரிகை தான் காரணம். அத்தனை வண்ணங்கள் அங்கே வருது இல்லையா, அதுக்கு காரணம் நிறப்பிரிகை. கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு. இந்த சவ்வுக்கு பேர் கன்ஜக்டிவா. கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு கன்ஜக்டிவா. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? ஆஷ்மோலியன். தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கையானது டேஷ் பூச்சி மூலம் நடைபெறுகின்றன. இதில் வந்து வண்ணத்து பூச்சியா தேனீக்களான்னு யோசிப்பீங்க. தேனீக்கள் இதுதான் அதிகமாக தேன் எடுக்கும். அப்போ மகரந்த சேர்க்கை நடைபெறும். பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் உத்தரமேரூர். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்குள்ளது? ஜெய்ப்பூர். வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர். இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.